கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படியே கார் எடுத்துகிட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் அப்படியே போக வேண்டியிருந்தது. அப்படி தான் நாங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து அப்படியே பெருந்துறை வர வேண்டிய சூழ்நிலை. இந்த பெருந்துறைக்கு பக்கமாக அந்த பெருந்துறை பஸ் ஸ்டாண்டு தாண்டி இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுவண்டி கடையெல்லாம் இருக்கும். எப்போவுமே அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதற்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தள்ளுவண்டி கடையில் நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி, ஈவினிங் ஆனாவே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவது வழக்கம். அப்படி தான் தள்ளுவண்டி கடையில் எனக்கு கண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக பட்டது இந்த காடை முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க ப்ரெட் ரோஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காடை முட்டை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருந்தது. இந்த காடை முட்டை உடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல்ஸு, அழகாக அந்த குழியில் உடச்சி ஊற்றுறது, அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த திருப்பி போட ஒரு குச்சியால் திருப்பி போடுவாங்க பாருங்கள். ஒட்டுக்காக அந்த காடை முட்டை வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வேக வச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெப்பர் தூளெலாம் தூவி மயோனஸு சாஸெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கலைங்க இந்த காடை முட்டை பணியாரம் இப்படி செய்வாங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெருந்துறை சைடு போனீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் சைடு போனீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் தள்ளுவண்டி கடை இருக்கும். அங்கே நீங்கள் அந்த காடை முட்டை பணியாரம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அங்கே போய் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.